இதான் பார்த்திங்கன்னா நேராக நம்ம வந்து கர்நாடகா போக வேண்டியது. செக் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் நிப்பாட்டி எல்லா வாட்டி செக் பண்ணி அனுப்புகிறாங்க. இது அப்படியே பார்த்திங்கன்னா சக்தி போய் அப்படியே ஈரோடு போகிற ரோடு. இந்த பண்ணாரி அம்மன் கோவில். லாரி ஓட்டாங்க, லாரி தான் தெரியும். இதில் தான் நிறைய லாரி ஆக்சிடென்ட் இதில். யானை வந்திருக்க மாட்டேன், உடச்சி போட்டிருக்கேன் யானையா. ஏங்க லாரிங்க சுத்தலாம் போடுங்க வண்டியை. ஸ்விஃப்ட் பெட்ரோலு. ஸோ யார் தொலைன்னு கூப்பிட்டே வருந்துருது. ஹலோ, இந்த லாரி பார்த்தீங்கன்னா ஹெவி லோடில் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த டிம்பம் பீச்சில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், அதாவது பார்த்தீங்கன்னா லாரிகளே அதிகமாக போகும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் வந்து கனெக்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாவும் இருக்குது டிரான்ஸ்போர்ட், ரோட் டிரான்ஸ்போர்ட்டில். செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி இது வழியாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரீச் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று வழியாகவும் இருக்கும். ஆனால் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கல் சைடில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரோடு தான் சூஸ் பண்ணுவாங்க, கும்பம் வழியாக போகிறது. லாரி பார்த்தீங்கன்னா ஃபுல் லோடில் போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு 20-50 கிலோமீட்டர் தான் மேலே போக முடியும். அதே மாதிரி கீழே வர வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாரியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 2 செகண்ட் கியர் அண்ட் ஃபர்ஸ்ட் கியர்லாம் வந்து கீழே வராங்க. ஜாஸ்தி ஆக்சிடென்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா கீழே வர வெஹிக்கிள் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுது டிப்பா மில்ஸை பொறுத்தளவுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock ஈவினிங் 6 o'clock வரைக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனிமல்ஸ் எல்லாம் ரோட் கிராஸ் ஆகும், அதுக்காக வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ டைமிங் தான் நீங்கள் கீழே செக் போஸ்ட்டில் 6 மணிக்கு வந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் பார்த்தீங்கன்னா லாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா திரும்பும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் டேஞ்சரஸ் டேர்னிங்கில் இது ஒரு டேர்னிங்கு, ரொம்ப ஷார்ட் டேர்னிங். ஸோ எஸ்பெண்ட் சொல்லுவாங்க, ரொம்ப வந்து எஸ்பெண்டாக இருக்கும். இந்த லாரிக்காரர் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் மூவ் பண்ணிட்டாரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர். ஸோ நம்ம இன்னும் வந்து இப்போ நம்ம வந்து 20 கொண்ட வயசுல தான் தாண்டிக்கிறோம். இன்னும் 27 20 தாண்டி இருக்கிறோம். இன்னும் 7 இருக்குது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே போய் அங்கே போய் அதுக்கு மேலே அப்படியே போகுது. ஸோ நம்ம திம்பம் வந்தாச்சு கரெக்டாக. திம்பம் வந்து ரீச் ஆகிட்டோம். இதுலேருந்து தலைமலை லெஃப்ட் போகணும், ஹாசன் ஒரு நேராக போனால் 6 கிலோமீட்ரு. ஸோ இதுதான் தலைமலை போகிற ரோடுன்னு நினைக்கிறேன். சத்தியமங்கலம், புலிகள் காப்பகம். இந்த பெண்டு முடிஞ்சோன்னே இங்கே வந்து இந்த மாதிரி டீ எஸ்டேட். ஸோ நம்ம வந்து இப்போ திம்பம் மலை ஏறிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இறக்கம் தான். ஸோ நம்ம திம்பம் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா சக்தியிலேருந்து வரும்போது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 27 கொண்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கும். ரோடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஏற்றமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் திம்பம் ரீச் ஆகிட்டிங்கன்னா அதில் வந்து ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம மலையிலேருந்து கீழே இறங்குற மாதிரி ரோடு தான் இருக்கும். இதில் நேராக போனீங்கன்னா சாம்ராஜ் நகர்,
அப்புறம் கொல்லேகால், அப்புறம் அப்படியே மைசூர் போயிடலாம். மைசூர்லேருந்து அப்படி பெங்களூர். சண்டே அதுமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரோட்டில் அனாதையாக இருக்குது, ஒரு ஆளும் இல்லை யாரும். நாங்கள் பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் வந்தனால எங்களுக்கு பெருசாக வந்து க்ரௌட் இல்லை, ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ரைடு வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ பைக் ட்ராவல் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபாரஸ்ட் ரோடு தாங்க இது. மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் லக் இருந்தால் இந்த ரோடு சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் ட்ராவல் பண்ணும்போது எலிஃபென்ட்ஸ் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் ஒயிட் டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்சப் பண்ணலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 9:30 மணி இருக்கும் போயிட்டு இருக்கிறோம். ஒன்ஸ் நீங்கள் திம்பம் ரீச் ஆகிட்டீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். திம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிற இடம் இருக்குது. நீங்கள் அங்கேயே ஸ்மால் ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்தாச்சு. இங்கே பாருங்க குதிரையெல்லாம் வளர்க்குறானுங்க. இதோட ஓனர்லாம் எங்க இருக்காங்க தெரியல. காட்டுக்குள்ள விட்டு விட்டுருக்குறாங்க. புலி எல்லாம் வந்து அடிச்சு நல்லா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் நல்லா விருந்து தான் இன்னைக்கு புலிகளுக்கு. ஸோ இந்த ரோட்டில் ரைட் சைடு போனீங்கன்னா கொல்லேகால், அதாவது கர்நாடகா கொல்லேகால் போகிற ரோடு. லெஃப்ட் போகிறது சாமராஜநகர், மைசூர் போகிறது லெஃப்ட் சைடு. ஏன் என்ன இது டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் சொல்றீங்க? மாடெல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறாங்க பயமே இல்லாமல். ஆளுங்க யார் ஓனர் யார் இங்கே வேணும்? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பெங்களூர் 220, மைசூர் 108, கொல்லேகால் 78 கிலோமீட்டர்ஸ் போகலாம். ஸோ அந்த கர்நாடகா பஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூரு, ஸோ மைசூர் வந்து சக்தி போகிற பஸ்ஸு. ஃபாரஸ்ட்ல வந்து நம்ம இறங்கி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடெல்லாம் தெரியுது. இது என்ன மரம்னு தெரியலையே. இது வந்து பாக்கு மரம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாக்கு மரம் தான் வச்சுருக்கானுங்க அவனுங்க. நம்ம இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். நம்ம இன்னும் கர்நாடகா பார்டரை வந்து ரீச் பண்ணல. மாடு தாங்க இங்கே நிறைய வந்து ஓனர் யாருன்னே தெரியறதுக்கு. அப்படியே ஒரு மாடை வந்து தூக்கி உள்ள வண்டியில் குறைச்சி ட்ரிபிள்ஸ் ஓட்டி போயிடலாம். இந்த காரில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பசங்க பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்கன்ட்டு. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஏஜ் ஆக தான் நம்ம லைஃபோட என்னன்னு தெரியுது. பட் இந்த ஏஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெம்முங்க. சீரியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோயம்புத்தூர்லேருந்து மைசூர் போகிற பஸ்ஸு. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மைசூர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக காந்திபுரத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் பெங்களூர் போகிற பஸ்ஸில் அங்கே தான் இருக்கும். இங்க பாருங்க மான் பாருங்க ரைட் சைடு. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க மான் பாருங்க. ஓய் மானே எடுத்துட்டேன். இங்க பாருங்க மான் பாருங்க. டேய் ஓடாதீங்க, நின்னுங்கடா. டேய் ஓடாதீங்கடா. எங்க ஓடுறானுங்க? உள்ள ஓடிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாட்டோட ஓனர் கண்டுபிடிச்சா கொஞ்சம் சொல்லுங்கப்பா. இல்ல மாடா இல்ல வந்து வைல்டு அனிமலான்னு தெரியல. எங்க பார்த்தாலும் இருக்குதுங்க. டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வேற. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாடு எல்லாம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து கர்நாடகா செக் போஸ்ட் இதுலேருந்து நம்ம கர்நாடகா பார்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து கர்நாடகா ஸ்டேட்டு. வெல்கம் டு கர்நாடகா. ஸோ நம்ம கர்நாடகா எல்லைக்குள்ள வந்துட்டோம். கர்நாடகாக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். இதுதான் கர்நாடகா. இது தமிழ்நாடு செக் போஸ்ட். வெல்கம் டு தமிழ்நாடு. ஸோ லாரியில் இங்கே இப்போ செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க மேலே. இப்போ நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்நாடகா பந்திப்பூரோட அந்த வைல்ட் லைஃபோட அந்த இதில் சரௌண்டிங்கில் போயிட்டுருக்குறோம். நம்ம கொஞ்சம் 100 நம்ம வந்து கர்நாடகா ரீச் பண்ணிட்டோம். இப்போ கர்நாடகாக்குள்ளே இருக்கிறோம். இது கர்நாடகா செக் போஸ்ட்டு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தாண்டி கர்நாடகாக்குள்ளே அஃபிஷியலாக வந்தாச்சு. பந்திப்பூர் இங்கே பாருங்கள் 84 கிலோமீட்டர் தாங்க அங்கே. மைசூர் 98. ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தாளவாடி இப்படி போகிறது. இதில் போய் தாளவாடி போகணும். தாளவாடி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போகணும். தாளவாடி பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா வந்து தான் போகணும். இந்த புஞ்சர்னூர் குளிப்புலின்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ கர்நாடகாவில் குளிப்புலின்னு ஒரு நேமில் அந்த ஊர் வந்து நம்ம லெஃப்ட் சைடு போகணும். அதாவது நம்ம ஈரோடு வரும்போது லெஃப்ட் சைடு, மைசூர் வந்து போகும்போது ரைட் சைடு போகிற ரோட்டில் கட் ஆகும். அது நேரம் தாளவாடி போகணும். ஸோ வேறு ரோடு எதுவுமே இல்லை. தாளவாடிக்கு கர்நாடகா வந்து தான் போயிடும். நம்ம அந்த ஃபாரஸ்ட் தாண்டி கொஞ்சம் வில்லேஜஸ்ல தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மெயின் ரோடுக்கு மாதிரி வந்துட்டோம்.
இது பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு, நம்ம சாம்ராஜ் நகர்லேருந்து சக்திமங்கலம் போகிற மெயின் ரோடு. இப்போ ரீசெண்டாக இந்த ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணியிருப்பாங்க. ரீசெண்டாகவே ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடெல்லாம் பெருசு பண்ணிக்கிறாங்க. ரோடில் ஸோ நேராக போனால் வந்து சாம்ராஜ் நகர், மைசூர். சாம்ராஜ் நகர் இன்னும் 10 கிலோமீட்டர் வந்துட்டோம். இங்கே ஒரு டேம் இருந்துச்சு போகிற வழியில், இந்த டேமுக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். நம்ம இங்கே ஒரு டேம் வந்துருக்குறோம். ஸோ சாம்ராஜ் நகர் பக்கத்தில் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டேமில் பார்த்தீங்கன்னா அதை நடந்து போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நடந்து போகிற டேம் இல்லை. ஸோ வாங்க எப்படிங்கன்னு பார்க்கலாம். சீரியஸாக வந்து டேம் உள்ள அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. நாங்கள் பாட்டு போயிட்டுருக்குறோம். ஒரே சரிங்களே காமிக்கிறேன். இங்கே பாருங்க, டேமில் வந்து இங்கே பூட்டிக்கிறாங்க. பட் சைடில் போகலாம் மாட்டிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? அப்படியே இந்த ரிசர்வேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாக அப்படியே இருக்குது. ஸோ இதான் அந்த டேமு, ஸ்வர்ணநதி டேம். ஸோ நம்ம டேமுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்குறோம். அதுதான் வந்து டபுள் வீடியோ போட்டிருக்கிறேன். பாருங்கள் டேம் சூப்பராக இருக்குது. இப்போ தான் நடந்து போயிட்டுருக்குறோம். நம்ம பின்னாடி பாருங்க, நம்ம ப்ரோ வந்து தனியாக விளாக் பண்ணிட்டு வந்துட்டுருக்காருங்க. மிஸ்டர் ஆஃப் ரோடர் அஜித். பாருங்க, இந்த டேமில் சீரியஸாக யாருமே இல்லைங்க. சூப்பராக இருக்குதுங்க. வந்தோம்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமா இருக்கு. வாவ், சூப்பராக இருக்குங்க டேம். சீரியஸாக சொல்ல செம்மையாக இருக்குது. நல்லா காத்தடிக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்க, சுற்றி ஹில்ஸு. சூப்பராக இருக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. அங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி பாருங்க. அங்கே தெரிய பார்த்தீங்களா ஹில்ஸு. அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெஸ்டர்ன் நம்மளை கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து இப்போ அந்த சைடு தான் வந்தோம். நம்ம அந்த மலையில் அந்த சைடு தான் சக்தி, அந்த திம்பம் இறங்கி இப்போ வந்திருக்கிறோம். இந்த டேம் பாருங்கள், என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது. இன்னும் அங்கே போகணும். கிட்டத்தட்ட இங்கே உள்ள அந்த கேட்டுக்கு பிறகு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்க மாட்டேருக்கு. நம்ம ஆள் அங்கே போயிட்டுருக்காரு. ஸோ நம்ம ரிசர்வாயரோட மெயின் பகுதிக்கு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ரிசர்வாயர் கேட்டு. ஸோ இதில் தான் வந்து இதெல்லாம் தண்ணி ஓப்பன் பண்ணுற கீழே சரியான ஆழமாக இருக்குது. பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 அடி, ஒரு 50 அடி, 60 70 அடி இருக்க மாட்டிருக்கேன். இதுதான் நம்ம பின்னாடி தெரியுதா டேமு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு உண்டான பகுதி. எவ்வளோ பயமாக இருக்குது அப்படி பாருங்க. இந்த கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் இந்த கேட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. கேட்டே கிட்டத்தட்ட ஒரு டன் வெயிட் இருக்கு. இப்போ டேம் பெரிய டேமுங்க. ஸோ சாம்ராஜ் நகருக்கு இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம வந்துட்டோம். இப்போ தான் ஒரு இடத்துல அந்த டேமில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ப்ரோ ஐஸ்கிரீம் எப்படி இருந்துச்சு? வேற மாதிரி 10 ரூபாய்க்கு ஒர்த்து. அந்த டேம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அவ்வளோ க்ளீனாக சூப்பராக வச்சுருக்காங்க. ஒர்த்துங்க டேமு. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி டேம்லாம் பார்க்குறது ரொம்ப ரேர் தான். பவானி டேம். ஸோ கைஸ், நம்ம வந்து சாம்ராஜ் நகர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஒரு வழியாக சாம்ராஜ் நகர் வந்தாச்சு. ஆனால் இங்கே வெயில் தான் மண்டையை கொடுத்து போட்டு. இது சாம்ராஜ் நகர் எப்படின்னே தெரியல. யாரும் வந்து ஹைவேஸ் போலீஸ் தான் கண்டுபிடிச்சு. இங்கே பாருங்க, எங்கே பார்த்தாலும் இவங்க கன்னடத்தை தான் எழுதிக்கிறாங்க. பரவாயில்லைங்க, அவங்களோட லாங்குவேஜ். ஸோ கன்னடம் தான் எங்கே பார்த்தாலும். கீழே ஒரு இங்கிலீஷ் சப்டைட்டில் கூட கிடையாதுங்க. மை ஃபேவரட் வஜீரோ. மக்களே, சாம்ராஜ் நகர் வந்து விட்டோம். சாம்ராஜ் நகரில் போயிட்டு இருக்கோம். மதிய உணவு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். சாம்ராஜ் நகர் வந்துட்டோம். இங்கே ரஷ்மிகா மந்தானா ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் ஃபோட்டோலாம் போட்டிருக்கிறாங்க. இதுதான் வந்து சாம்ராஜ் நகர் பஸ் ஸ்டாண்ட், KSRTC பஸ் ஸ்டாண்ட். கீழே இருக்கிறது KSRTC பஸ் ஸ்டாண்ட், சாம்ராஜ் நகர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வாங்க, நம்ம லஞ்ச் சாப்பிட்லாம். இந்த ஹோட்டலில் தான் லஞ்ச் சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். இப்போ தான் வந்து நல்லா வந்து சாப்பிட்டோம். ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். பிரியாணி, ஒரு சிக்கன் ரைஸு, 2 ஃபிஷ் ஃப்ரை, ஐஸ்கிரீமு, அப்புறம் ஒரு சோடா, இதெல்லாமே சேர்த்து 400 தாங்க வந்துருச்சு. சும்மாவே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் இதெல்லாம் சாப்பிட்ருந்தோம்னா ஒரு 600 ரூபாய்க்கு மேலே பில்லை போட்டு திட்டிருப்பானுங்க. இந்த ஊரில் ஆனால் ஒருத்தர் தான். பிரியாணி பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா
பிரியாணி ஓகே தான், பிரியாணி ரொம்பலாம் சொல்ல முடியாது, ஒரு நார்மலாக இருந்துச்சு. அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு பின்னாடி தெரியுது தான் பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகாவோட சாம்ராஜ் நகரோட ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட். நம்ம பார்த்தீங்கன்னா சாமராஜ் நகர் ரைடு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தோம் நம்ம சத்தியமங்கலம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 அந்த மாதிரி ஆகுது. பார்த்தீங்கன்னா ரோட் சைடு யானை இருக்குன்ட்டு எல்லாம் நின்று இருந்தாங்க. தெரியுது உங்களுக்கு யானை? அதை பார்த்தீங்கன்னா நம்ம நோக்கி ஓடிதான் இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் 2 மணிக்கு ஓடிட்டேன். மறுபடியும் ஏங்க அது குட்டியோட நிற்கிதுங்க, சூப்பராக எங்க பார்க்குறக்கு அது மாதிரி குட்டி வேறு. அது பக்கத்தில் நிற்கிது பார்த்தீங்கன்னா குட்டி தெரியுது பார்த்தீங்களா?